Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு இது கார்த்திகை மாசம்னாலே இந்த ஐயப்பன்மார்கள் மாலை போட்டுட்டு சபரிமலைக்கும் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஐயப்பன் பக்தரோட வீட்டில் நடந்த ஒரு பயங்கர சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டம் எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் ஆகுதுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஒரு பேச வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் ஜெகன். இவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். அண்ட் இந்த சம்பவமும் பாண்டிச்சேரியில் தான் நடந்திருக்கு. ஆனால் இந்த சம்பவம் ஜெகன் இவருக்கு இல்லை இவங்க குடும்பத்துக்கு நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கலை. ஆக்சுவலாக ஜெகன் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடும்பமும் இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு தான் இந்த ஒரு பயங்கர சம்பவமும் நடந்திருக்கு. அந்த குடும்பத்தில் மகேஸ்வரி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி அப்படின்னு குடும்பத்தில் மொத்தமாக 5 பேரும் இருக்காங்க. இதில் மகேஸ்வரி அவங்களுடைய அப்பா தான் வருஷம் சபரிமலைக்கு மாலை போடுவாங்க. அதுவும் எந்த அளவுக்கு பயபக்தியோட மாலை போடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 48 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து ப்ராப்பரா அந்த விரதத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மலைக்கே போவார். சொல்ல போனா அவர் ஒரு குருசாமி. அந்த குருசாமி அப்படின்ற ஒரு அந்தஸ்து எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 16ல இருந்து 18 வருஷம், ஐ திங்க் 18 வருஷம் நினைக்கிறேன், 18 வருஷம் மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள குருசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மகேஸ்வரி இவங்க அப்பாவும் குருசாமி அப்படின்ற ஒரு லெவல்ல இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா எல்லா வருஷமும் அவரும் மாலை போட்டுட்டு இருந்திருக்காரு. அதே போலதான் போன வருஷம் 2023 மாலை போடலாம் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடுலாம் அவங்க வீட்டுல போயிட்டும் இருக்கு. ஆனா அப்பாவான மாலை போட போற குருசாமி அவருக்கு பசங்க மொத்தமா 3 பேரு. அதுல இந்த சம்பவத்தை ஷேர் பண்ண மகேஸ்வரி அண்ட் அவங்களுக்கு அண்ணன் தம்பி இருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல அண்ணா அப்படின்றவர் வந்து பெருசா பொறுப்பு இல்லாம இருந்திருக்காரு. அண்ட் வீட்டுல அப்பா பல வருஷமா மாலை போட்டுட்டும் இருக்காரு. ஆனா இதுல அண்ணன் இவரு ஒரு தடவை கூட மாலை போட்டது இல்லை போல இருக்கு. ஏன்னா அவரு ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்தறதா இருக்கட்டும், இந்த குடி இந்த மாதிரி விஷயம் வந்து நிறையவே நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. 2023 அப்போ அவரும் அந்த கார்த்திகை மாசம் மாலை போட்டும் அந்த நிகழ்ச்சியும் நடந்துட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல மகேஸ்வரி இவங்க குடும்பத்தார் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. ஈவன் அவங்க அண்ணனையும், அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிக்கிறது, ஊர் சுத்துறது அப்படின்னு ஒரு அண்ணன் இருப்பார்ல, அவர்கிட்டயும் விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் அண்ணன் என்ன பண்றாருன்னா, அட அவர் வருஷம் தான் மாலை போட்டுட்டு இருக்காரு, நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், அவர் போட்டோம், எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு அது தேவையே இல்லை, நான் பசங்க கூட வெளியில போறேன் அப்படின்னு அந்த ஒரு நிகழ்ச்சியை அப்படியே தவிர்த்துட்டு இந்த சைட்ல நைட்டு பசங்க கூட குடிக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கும் வராரு. அப்படிப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுடுகாடு. அப்படிலாம் இல்லை, பாண்டிச்சேரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல காடுகளும் வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அமானுஷமான காட்டுக்குள்ளேயும் வராங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நல்லா குடிக்கிறாங்க, நல்லா நிறைய அசைவ உணவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த இடத்துக்கு வர வரைக்கும் இவங்களுக்கு அது அமானுஷமான இடம் அப்படின்னு தெரியாம இருந்திருக்கு. ஏன்னா எல்லாமே பசங்க அப்படின்றதுனால ஃபன்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு இவங்களும் ஃபன்னா தான் போயிருக்காங்க. பட் போனதுக்கு அப்புறம் தான் அங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் தெரிய வந்திருக்கு. இதுல மகேஸ்வரி இவங்க அண்ணன் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம சுத்துறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அவருக்கும் இந்த கடவுள் நம்பிக்கையும் கிடையாது, பேய் மேலேயும் சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அதனாலதான் அப்பா மலைக்கு போறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை இல்ல, நான் எங்க போனோம், அண்ட் இப்ப குடிக்க வந்த இந்த இடத்துல நைட் டைம்ல தானே போறோம், கடவுள் நம்பிக்கை இல்ல, அப்புறம் எனக்கு எப்படி பேய் நம்பிக்கை எல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் இவங்களும் பாண்டிச்சேரியில. ஆனா அந்த இடத்தோட பேர் வந்து முருங்கம்பாக்கம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. பேர் கரெக்டா சொல்றான்னு தெரியல. அண்ட் அந்த இடத்துல தான் காடும் இருக்கு. இப்ப அங்கதான் அண்ணன் இவரும் உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சுட்டு இருக்காரு. அதுவும் நடுராத்திரி 1 மணிக்கு மேல அப்படி குடிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு இடத்துல அண்ணன் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க குடிக்கிற இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சமா வெளிச்சம், இவங்க கிட்ட இருக்கிற சின்ன லைட்டை வச்சு அந்த இடத்துல மட்டும் வெளிச்சம் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. மத்த சுத்தி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கும்மு இருட்டா இருந்துட்டு இருக்கு. அந்த சைட்ல யாராச்சும் வந்தாங்கன்னா கூட ஆளுங்க தெரிய மாட்டாங்க. பட் அந்த கால் தட சத்தம் மட்டும் தான் இவங்களுக்கும் கேட்கும். ஏன்னா காடு அப்படின்றதுனால அங்க இருக்கிற இலைகள்லாம் காய்ந்து போன இலைகள்ல காலை
வைக்கும்போது அந்த சருகல் சத்தம்லாம் கேட்கும்ல. ஸோ அதை வச்சு இவங்களுக்கே புரியும் இங்கே ஏதோ இருக்கு அப்படின்னு. அப்படிதான் இவங்களும் பேசிட்டு குடிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வித்தியாசமா மணி சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த கோவில் எல்லாம் மணி அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன மணியோட சத்தமும் கேட்க ஆரம்பிக்க இந்த மணி கூடயே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கொலுசு இல்லை பெருசா சலங்கை கட்டிக்கிட்டு இந்த மணி அடிச்சுட்டு போனா சத்தம் எப்படி இருக்கும், அந்த ஒரு சத்தம் அந்த நடுராத்திரி இவங்களுக்கும் கேட்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இங்கே அங்கன்னு யாரோ நடக்கிற சத்தமும் கேட்க ஆரம்பிக்க கூட இருக்கிற நண்பர்கள்லாம் கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சலங்க சத்தம் அந்த மணி சத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே கிட்டவும் கேட்குது. அந்த அளவுக்கு கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக உருவம் ஏதாச்சும் தெரியும். ஆனால் உருவம் அப்படின்னு இவங்களால அந்த சமயம் எதையும் பார்க்க முடியல. இதனாலே நண்பர்கள் கொஞ்சம் பதறியும் போகிறாங்க. ஆனால் இதில் பொறுப்பே இல்லாத அண்ணன் ஒருத்தர் இருப்பார்ல, அவரும் இது ஒரு சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு அவரும் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அவருக்கு இது ஏதோ மனுஷங்க தான் அங்கெங்கன்னு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நினைப்பா இருந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற விபரீதம் தெரியாம ரொம்பவே விளையாட்டுத்தனமா தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த பேய் காத்து அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேய் காத்தோட அந்த சலங்க சத்தம் அந்த மணி சத்தம் அது கூடவே உருவம் இருக்கிறத அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற நண்பர்கள் பயங்கரமா மிரண்டும் போறாங்க. அண்ட் இப்பதான் அந்த அண்ணன் அவருக்கும் டேய் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு எல்லாருமே அந்த சாப்பாடு அந்த சாராயத்தை அங்கிருந்து எடுத்துட்டு அந்த ஏரியாவை தாண்டி அவங்க ஏரியாவுக்கும் வந்துடுறாங்க. இந்த கேப்ல தான் அந்த சைட்ல குருசாமி அவரும் இந்த வருஷமும் நம்ம மலைக்கு போகணும் அப்படின்னு சபரிமலைக்கு மாலை போடுறதுக்கான பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குருசாமி மாலை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சமயம் அவங்க ஏரியாலும் தடவை மாலை போடுற கன்னிசாமிகள் அவங்க எல்லாருமே இந்த குருசாமி கையால தான் மாலையும் போட்டுப்பாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு கோவில்ல ஒரு பூஜை பெரிய பூஜை மாதிரி பண்ணி அந்த இடத்துல பாட்டு அன்னதானம் அப்படின்னு அதை ஒரு விசேஷமாவும் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஐயப்பனுக்கு மாலை போடுறதுக்கான அந்த விசேஷமும் ஒரு கோவில்ல நடந்துட்டு இருக்க இப்படியே அவங்க பையன் வீட்டுக்கும் போயிடுறாங்க. அண்ட் இந்த சைட்ல அப்பா அந்த மாலை போட்டு அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த அன்னதானம் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து டைரக்டா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்ப இதுல இருந்து சரியா 48 நாள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கும் போக வேண்டியிருக்கு. இப்போ மாலை போட்டு முதல் நாளும் வருது. ஆனா அந்த முதல் நாள்ல இருந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில ஆன்மாக்கள் இருக்கிறதுக்கான அறிகுறிகளும் அப்பா இவருக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சில பேருக்கும் தெரிய வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குருசாமி இவர் அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த தூங்குறதுக்கு முன்னாடி பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனியாக தூங்கலாம் அப்படின்னு இவங்களோட ரூம்ல ஒரு இடத்துக்கும் வராரு. அப்படி வந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா குப்புன்னு இந்த ரத்த வாடையும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த தீஞ்சு போன நாத்தமும் அடிக்க ஆரம்பிக்க இதை குருசாமி இவருக்கு ஒரு மாதிரி கொமட்ட ஆரம்பிச்சிருக்கு. வாந்தி வர மாதிரி அந்த ஒரு நாத்தம் இவரோட வயிறே போட்டு பரட்டி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றம் வந்ததுக்கு அப்புறம் இது எங்க இருந்து இந்த நாத்தம் வருது அப்படின்னு அவரும் அவரோட வீட்டையே சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டாரு. ஆனா எங்கேயும் எந்தவித அசம்பாவிதமும் அவர் சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அப்ப அவர் யோசிச்ச விஷயம், சரி பேசாம இந்த எலி பூனை இல்லைன்னா காக்கா ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கோம், அதனால்தான் இந்த துர்நாற்றம் அடிக்குது போல இருக்கு அப்படின்னு அவரும் அதை கண்டுக்காம அன்னைக்கு தூங்கிடுறாரு. இந்த நாத்தம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அடிச்சுதான்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து பல நாட்கள் அந்த வீட்டுக்குள்ள இந்த துர்நாற்றம் அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. குருசாமியான அப்பா இவருக்கும் கொஞ்சம் டவுட்டும் வருது, இது ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. இப்படி இருக்க மறுபடியும் குருசாமியான அப்பா இவரும் வழக்கம் போல அதே இடத்துல தனியா வந்து தூங்கலாம் அப்படின்னு தனியா வந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு நடுராத்திரி அர்ஜென்ட்டா முழிப்பு வந்திருக்கு. சரி முடிச்ச உடனே அவருக்கும் சரி பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவரும் பாத்ரூம் போலாம் அப்படின்னு எதிர்ச்சும் வர அப்போ அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஜன்னல் திறந்து தான் இருக்கு. அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் யாரோ இப்படி நடந்து போறத இவரும் பாக்குறாரு. அந்த குருசாமி இவர் இருக்கிறது ஒரு வாடகை வீடு தான். அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடம் இவங்க இருக்கிற வீட்டை சேர்ந்ததுதான் வரும். யாரோ வீட்டு பின்னாடி போறாங்களே யாரா இருக்கும் அப்படின்னு இவரும் யோசிக்க, சரி பக்கத்து வீட்டு ஆளுங்களா இருப்பாங்க அப்படின்னு இவரும் நினைக்க அப்பதான் ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறாரு, இல்லையே அங்க யாராச்சும் போனாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க உருவம் கண்டிப்பா தெரியும், பட் போனது ரொம்பவே கருப்பா அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கு, வேற யாராச்சும் வந்துட்டாங்களோ அப்படின்னு இவரும் வீட்டை விட்டு வெளியிலயும் போய் செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா வீட்டுக்கு வெளியில யாருமே இல்லை. சரி போயிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு இவரும் உள்ள வர அப்படி உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் இவங்க வீட்டுக்கு வெளியில யாரோ கடந்து போறத இவரும் தெளிவா பாக்குறாரு. அப்படி தெளிவா பாக்குற அந்த உருவமும் அப்படியே கருப்பா தான் இருக்கு. அங்க இருக்கிறது ஒரு பெண்ணுடைய உருவம் அப்படின்னு கிளியரா தெரியுது. ஆனா அவங்களுடைய மூக்கு மொழி அப்படின்னு எதையும் தெளிவா பார்க்க முடியல. அங்க ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கு. அந்த
இந்த வெளிச்சத்துல ஆட்களை ஈஸியா பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது இவரும் தெளிவா பார்க்க முடியல அப்படின்னு கொஞ்சம் பயந்தும் போறாரு. பட் மாலை போட்டிருக்கிறதுனால இவர் அந்த பயத்தை வெளிக்காட்டிக்கல. உடனே அந்த மாலையை தொட்டு அப்படியே மனசுலயும் ப்ரே பண்ணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதே போல சம்பவம் அந்த ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு நடக்கல, கண்டினியூவா அடுத்தடுத்த நாளும் நடக்க குருசாமியான அப்பா அந்த உருவத்தை வீட்டுக்கு வெளியில நிக்கிறத பாக்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம கொஞ்சம் மிரண்டும் போறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அடையாளமே இல்லாம கருப்பா இருந்தது பாத்தீங்களா, இப்போ நேருக்கு நேர் பார்க்கும்போது கூட அங்க நிக்கிற அந்த உருவம் கருப்பா தான் இருக்கு. என்னால பயத்தை மறைச்சிட்டு அது கிட்ட போய் என்னன்னு பாக்குறது கூட தோணல அப்படின்னு குருசாமியான அப்பா அவரும் அந்த சமயம் யோசிச்சு இல்ல நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு அவரும் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. இந்த சம்பவம் நடந்தா அப்படியே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா குருசாமி இவரோட பெரிய பையன் அந்த பொறுப்பே இல்லாம நைட்டு குடிச்சிட்டு வந்தார்ல, அவரோட ரூம்ல தூங்கிட்டு இருக்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ளுக்க தாப்பால் போட்டு தூங்கிட்டு இருக்கிற அந்த ரூம்குள்ள யாரோ ரொம்பவே வேகமா வராங்க. ரொம்ப வேகமா வந்தது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள இங்க அங்க அப்படின்னு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பலத்த சத்தத்தோட. தொம்முன்னு யாராச்சும் ஓடினாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயத்த தான் தூங்கிட்டு இருக்கிற அந்த பையனும் ஃபீல் பண்றாரு. அண்ட் அப்படியே கண்ணு முடிச்சு யாரு யாரு அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தோட அந்த ரூம் ஃபுல்லா யாரது இருக்கு அப்படின்னு தேடி பார்க்கும்போது அந்த ரூமே வெறிச்சொடி தான் இருக்கு. இவர் மட்டும்தான் இருக்காரு. அப்ப அந்த சமயம் முதல் தடவையா பையன் இவருக்கு அந்த ரத்தத்தோட வாடை பலமா அடிக்கவும் ஆரம்பிக்குது. அதாவது அந்த ரத்தம் ஒரு துர்நாற்றத்தோட அடிச்சா எப்படி இருக்கும், ரொம்பவே கேவலமா அந்த ரத்தத்தோட ஸ்மெல் இவருக்கும் அடிக்க இவரால மூச்சு கூட விட முடியல. அந்த ரூம்குள்ள அந்த ரத்த வாடையிலே மாட்டி தவிச்சிட்டும் இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த பையனுக்கும் என்னாச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்த நைட்டு அந்த வீட்டுக்குள்ள அந்த ரூம்குள்ள என்னத்தை பார்த்தாரு, என்ன உருவத்தை பார்த்தாரு அப்படின்னு தெரியல. அந்த ரூம்குள்ளேயே மயங்கியும் விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த பையன் எந்திரிக்கவும் இல்லை. வீட்டில் இருக்கிற அம்மா என்ன இவன் இன்னும் எந்திரிக்கல அப்படின்னு அந்த பையனோட ரூம் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரூம் வாச கதவுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ல சின்ன கேப்ல இருந்து புகைலாம் வெளியில வர மாதிரியும் இருக்கு. என்ன இது இவன் ரூம்குள்ள இருந்து புகை வருது அப்படின்னு கதவையும் தட்டியிருக்காங்க. ஆனா கதவு தான் உள்ள இருந்து தாப்பால் போட்டுக்கல, எப்படி திறக்க முடியும்? இதனால உள்ள இருக்கிற பையனை வந்து கூப்பிடுறாங்க. ஆனா கூப்பிட அந்த பையன் கிட்ட இருந்து எந்த விதமான சத்தமும் வரல. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் கதவை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி திறக்கும் போது பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற தாழ்பாலே உடஞ்சிருச்சு. அம்மா இவங்களும் உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா உள்ள புகை மூட்டமாவும் இருக்கு. அண்ட் அந்த புகைக்கு நடுவில் பையன் கீழே மயங்கி விழுந்திருக்கிற மாதிரியும் இருக்கு. அப்ப அம்மா ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் அந்த கெட்ட வாடை, அதாவது அந்த ரத்த வாடை அடிக்கிறது அவங்களுக்கு மூச்சு திணற மாதிரி இருந்திருக்கு. சரி இந்த ரூம்குள்ள புகை எப்படி வந்தது அப்படின்னு அம்மா இவங்களும் யோசிக்க இவன் எதுக்கு கீழே விழுந்திருக்கான் அப்படின்னு பையனை எழுப்பும் போதுதான் டேய் என்னடா இது ரூம்குள்ள இருந்து புகையா வந்துட்டு இருக்கு, நீ ஏன் கீழே படுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க. பட் பையன் இவரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம பயத்தோட அம்மாவையும் பாக்குறாரு. ஆனா அந்த ரூமையும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த ரூம்ல இருந்து அந்த புகைலாம் அப்படியே கலைஞ்சு அந்த ரூமே நார்மல் நிலைமைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ரூமோட தரைப்பகுதியில் இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி வரும்போது வெள்ளை கலர் லிக்யூர்ல குழந்தைங்களோட காலை வச்சும் அந்த கிருஷ்ணர் நடந்த மாதிரி வீட்டில் அச்செல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ரூம்குள்ள பெரிய கால் தடம், வளர்ந்த ஒரு பெரிய ஆளோட கால் தடம் இந்த ரூம் ஃபுல்லா இருக்கு. அதுவும் ரத்தத்தாலான கால் தடம். இதை பார்க்கும்போது அம்மா பதறியும் போறாங்க. அந்த பையன் இவரும் பயங்கரமா பதறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நைட் இந்த வீட்டுக்குள்ள யாரோ இங்க அங்கன்னு ஓடினாங்க. அந்த சமயம் என்னால உருவத்தை பார்க்க முடியல. ஆனா கடைசியா நான் மயங்கறதுக்கு முன்னாடி இங்க ஒரு கொடூரமான உருவமும் இருந்தது. அதை பார்த்த அதிர்ச்சியில ஒரு பயத்துல தான் நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு அவருக்கும் புரிய வருது. ஆனால் இந்த இடத்துல பையன் இவரும் நைட் நடந்த விஷயத்தை பற்றி அம்மா கிட்டேயும் சொல்லலை. அம்மா இவங்களும் ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் அவங்களுக்கும் ஓரளவுக்கு புரிய வர அட இப்படி ஐயப்பன் அவருக்கான விரதம்லாம் முடிஞ்சு அட அப்பா இவரும் இருமுடி கட்டி மலைக்கு போகிற அந்த ஒரு நாளும் வருது. கடைசியாக அந்த இருமுடி கட்டு அந்த நிகழ்ச்சியும் நடந்து அவரையும் நல்லபடியாக மலைக்கும் அனுப்புகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி, அதாவது இருமுடி கட்டுறதுக்கு முன்னாடி வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, வீட்டில் இருக்கிற ஒருத்தர் குருசாமி இவரும் ஒரு ஊரை விட்டு வேற ஒரு ஊரும் கோயிலுக்கும் போறாரு. அவர் போயிட்டு நல்லபடியா வீட்டுக்கும் வரணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த குடும்பத்தை துஷ்ட சக்திகள் கிட்ட இருந்தும் அண்ட் மத்த கெட்டது கிட்ட இருந்தும் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த செங்கலை வச்சு கருப்பண்ணசாமியை வழிபடுவாங்க. அதே போலதான் இவரோட வீட்லயும் அப்பா இவரும் மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் கருப்பண்ணசாமியை வந்து ரொம்பவே பலமா வழிபட்டுட்டும் இருக்காங்க. இப்ப அப்பா இவரும் இருமுடி கட்டிட்டு மலைக்கும் போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த கேப்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நிறைய அசம்பவிதமான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளன்னு சொல்றதை விட வீட்டுக்கு வெளில இருந்து தான் ஆரம்பிக்குது.
இப்போ வீட்டில் மகேஸ்வரியா அண்ட் அவருடைய அண்ணன் அந்த பொறுப்பே இல்லாமல் இருப்பார்ல அவரு அண்ட் தம்பி அம்மா இவங்க எல்லாருமே வீட்டில் தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டுக்கு வாசல்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க பலமா கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த கத்துற சத்தம் ரொம்பவே கோரமாக வந்துட்டு இருக்கு. ஒரு பெண் தான் கத்திட்டும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மணியோட சத்தமும் காலில் இருந்து ஒரு பெரிய சலங்கையோட சத்தமும் கேட்க இந்த ஒரு சத்தம் இவங்க வீட்டுக்கு மட்டும்தான் கேக்குதா இல்ல சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் கேக்குதா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த ஒரு சத்தத்தால வீட்டுல இருக்கிற யாராலுமே தூங்க முடியல. அண்ணன் இவரும் பயந்து போறாரு. ஏன்னா இவங்க வீட்டு வாசல்ல இருந்து தான் அந்த ஒரு சத்தம் கேட்க இந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் அண்ணன் இவருக்கும் கதவை திறக்கலாமா வேணாமா, சரி கொஞ்சம் தள்ளி ஃப்ரெண்ட்ஸோட வீடெலாம் இருந்துட்டு இருக்கு, அங்கேருந்து பார்த்தா நம்ம வீடு ஓரளவுக்கு தெரியும், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி டேய் மச்சான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி யாராச்சும் இருக்காங்களான்னு பாருன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த வீடு இருக்கிற இடம் மட்டும்தான் தெரியுது, வீட்டு வாசல் தெளிவாக தெரியல. இதனாலே அங்கே ஆள் நிற்கிறாங்களா இல்லை யார் நிற்கிறா அப்படின்னு கிளியராக தெரியாமல் இல்லை மச்சான் அங்கே யாருமே இல்லை அப்படின்னு ஃபோனையும் வச்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அம்மா இவங்களுக்கும் ஃபோன் கால் வருது. அம்மா இவங்களும் மொபைல் எடுத்து பார்க்குறாங்க, யார் அது ஃபோன் பண்ணுறா அப்படின்னு. யாருன்னு பார்த்தா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. அதுலேருந்து ஒரு பெண், அதாவது அம்மா இவங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்க. அண்டு எடுத்து பேசும்போது என்னம்மா வீட்டில் பிரச்சனையா, யாரும் வீட்டுக்கு முன்னாடி ஒசரமாக ஒரு வயசான ஆளும் நிற்கிறாரு. அண்ட் அந்த வயசான ஆளுக்கு அப்படியே முன்னாடி பார்த்தோன்னா ஒரு பொம்பளை நிற்கிறாங்க, பார்க்கறதுக்கே ரொம்பவே கோரமாக இருக்காங்க. அண்டு அங்கே நிற்கிறது பேயா இல்லை என்னன்னு கூட தெரியல, அதோட நாக்கெல்லாம் தொங்கி கிட்டத்தட்ட நெஞ்சு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. எனக்கு ஏதோ பயமா இருக்கு, நீ கொஞ்சம் என்னன்னு பாரு அப்படின்னு ஒரு பதற்றமான குரல்ல அந்த பக்கத்து வீட்டாக்கம் இவங்க அம்மாக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்ல அம்மா இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே கை கால்லாம் விடவெடுத்து போறாங்க. ஏன்னா வீட்டுக்கு வெளியில நாக்கு இவ்வளவு தூரம் தொங்குற நிலைமையில் நிக்கிறதுனா கண்டிப்பா அது உயிரோட இருக்கிற ஆளுங்களா இருக்காது, பேயா தான் இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கும் புரிய வருது. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பயத்தோட சைலண்டா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மறுபடியும் கால் பண்ணுறாங்க. மறுபடியும் கால் பண்ணி இன்னொரு விஷயத்த பார்த்துட்டும் சொல்கிறாங்க. அது என்னன்னா வெளியில் நிற்கிற அந்த பெண் நாக்கு இது வரைக்கும் தொங்கிட்டும் இருக்கு. ஆனால் அவங்க சாமி மாதிரி நல்லா பட்டுப்புடவையும் கட்டியிருக்காங்க, நல்லா அலங்காரமும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கையில் ஏதோ சூலாயுதம் மாதிரியும் இருந்துட்டு இருக்கு. பக்கத்தில் வயசானவர் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய வீச்சாருவாலும் இருந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருக்குள்ள இது வாக்குவாதம், இது சண்டை போடுற மாதிரி இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, இங்கே நிற்கிறது பேயா இல்லை கடவுளான்னு கூட என்னால் சொல்ல முடியல, பார்த்தா நானே விடவெடுத்து போயிருக்கேன், நீங்க கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு மறுபடியும் வார்ன் பண்றாங்க. வீட்டுக்குள்ள அம்மா இவங்களும் யோசிக்கிறாங்க, என்ன இது கடவுள் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த வெளியில பீச்சார்வாலோட ஹைட்டா ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கண்டிப்பா கருப்பண்ண சாமியா தான் இருப்பாரு. இன்னொருத்தவங்க நாக்கு இவ்வளவு தூரம் தொங்கி அவங்க கடவுள் மாதிரி புடவெல்லாம் கட்டி நல்லா அலங்காரம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு இப்ப அந்த குடும்பமே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த நைட்டு ஃபுல்லா அந்த கோர குரல் கோர சத்தமா கேட்டுட்டும் இருக்க இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அண்ட் ஒரு அடி கூட வெளியில போகாம கதவையும் திறக்காம அந்த நைட்டு ஃபுல்லா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வீட்டுல இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு. இப்படி பொழுது விடியும் போது பாத்தீங்கன்னா அந்த சத்தம் அப்படியே அடங்குது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த சத்தமே இல்லாம வெளியில சராசரியா ஆட்கள் நடமாடுற சத்தமும் கேட்க இவங்களும் கதவை திறந்து பாக்குறாங்க. வெளியில எதுவுமே இல்லை அண்ட் பொழுதும் விடிஞ்சிட்டு இருக்கு. ஆனா நைட்டு நடந்த அந்த பாதிப்பு இவங்க மனசை விட்டும் போகவும் இல்லை. பகல் ஃபுல்லா வீட்டுல இருக்கிற எல்லாருமே இதே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, நைட்டு வந்தது என்னவா இருக்கும் அண்ட் இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு. அண்ட் வழக்கம் போல அந்த நாளுடைய இரவும் வருது. சரி எல்லாருமே தூங்கலாம் அப்படின்னு மறுபடியும் தூங்கனா இதுக்கு முன்னால் என்ன நடந்ததும் சேம் அதே விஷயம்தான் இப்போ அந்த நடு இரவுலையும் நடந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு வெளியில அந்த பெண் கோரமா கத்திட்டும் இருக்காங்க அண்ட் கதவை டமடமன்னு அடிச்சிட்டும் இருக்காங்க. அண்ட் அதே போல பக்கத்துல இருந்து போன் காலும் வருது. இந்த மாதிரி நேத்து நடந்த அதே விஷயம் தான் இப்பயும் நடக்குது. கடவுள் மாதிரி அலங்காரம் பண்ண ஒரு பெண்ணும் அண்ட் வயசான நல்லா கம்பீரமா பீச்சர் ரோல் வச்சுட்டு இருக்கிற ஒரு நபரும் சண்டை போட்டுட்டும் இருக்காங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியில வராதீங்க அப்படின்னு சேம் இதே விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, அடுத்தடுத்த நாள் கண்டினியூவா நடக்க ஆரம்பிக்க எதனால இந்த ஒரு விஷயம் நடக்குது, நாம என்னதான் பண்ணோம், நம்ம எங்கேயும் போய் எதையும் நோண்டலையே அப்படின்னு அம்மா இவங்களும் யோசிக்க சரி இதை பத்தி நாம பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் போய் கேட்கலாம் அப்படின்னு அங்க இருந்து பக்கத்துல சிவன் கோயிலுக்கும் போறாங்க. அண்ட் அங்க குறி சொல்ற ஒரு நபரும் இருக்காங்க. அவர்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லும் போது அவரும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அது ஏதாச்சும் இறந்து போன ஆன்மாவும் இருக்கும், உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது அந்த ஆளு ஒரு ஃப்ராடு அப்படின்னு.
அந்த ஆளு ஃப்ராடு அப்படின்னு கோயில் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா இவங்களுக்கும் அந்த பொறுப்பில்லாத பையனுக்கும் தெரிய வருது. சரி அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு மாதிரி சோகத்தோட வீட்டுக்கும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு அங்காளம்மன் கோவிலும் இருந்துட்டு இருக்கு. அந்த கோவில்ல இருந்து ஒரு வயசான பாட்டி கோவில்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிற இந்த வழியில தான் அம்மா பையன் 2 பேருமே போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த பாட்டி என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, பயங்கரமா கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல சாமி வந்த மாதிரி அப்படி கத்தும்போது ஒரு விஷயமும் சொல்றாங்க. அது என்னன்னா, உன் வீட்டுக்கு வெளியில இருக்கிறது கருப்பண்ண சாமி தான். உன் பையன் எங்கேயோ போயிட்டு எதையோ வலிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி வலிச்சுட்டு வந்தது இந்த மண்ணுல இருந்து தான் அவனும் வலிச்சுட்டு வந்திருக்கான். அது கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக தான் கருப்பண்ண சாமி வெளியில இருந்து சண்டை போட்டுட்டும் இருக்காரு. அண்ட் உன் பையன் குடி கும்மாளம் அப்படின்னு போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு எதையோ கையோட வலிச்சுட்டு வந்திருக்கான். அதனாலதான் உன் குடும்பமே இப்ப பாதிக்கப்பட போகுது. இந்த விஷயத்துல இருந்து இப்ப நீங்க வணங்கிட்டு இருக்கிற கருப்பண்ண சாமி தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கான். அவன் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா அது உன் குடும்பத்தை காவு வாங்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம வந்தது சாராயத்தோட வாசனைக்கும் கரியோட வாசனைக்கும் தான் வந்திருக்கு. அப்படி வந்தது உன் வீடு தேடியும் வந்திருக்கு. உன் வீட்டை சூறையாடாம விடாது. இந்த சமயம் உன் வீட்டுல இருக்கிறவங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டு சபரிமலைக்கும் போயிருக்காங்க. அதே சமயம் தான் நீங்க கருப்பண்ண சாமியும் வணங்கிட்டு இருக்கீங்க. அவன் காவலா இருக்கிற வரைக்கும் உங்க வீட்டை எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் அம்மா பையன் இவங்க 2 பேருக்குமே புரிய வருது. அந்த வயசான பாட்டி உடம்புல யாரு வந்திருக்கானா அந்த கோவிலை சேர்ந்த அங்காளம்மன் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல அம்மா பையன் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க வேற இப்படி சொல்லிட்டு போறாங்களே, அப்ப உண்மையிலே நம்ம குடும்ப பிரச்சனை தான் இருக்கா, எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அம்மா இவங்களும் அவங்க பையனை பாக்குறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் வீட்டில் நடக்கிற இந்த அபசகுணமான விஷயம் அண்ட் அமானுஷமான விஷயத்தை பத்தி மலைக்கு போன அப்பா அவருக்கும் போன் பண்ணி சொல்லல. ஏன்னா அவரு ஊரை விட்டு ஊரு போயிருக்காரு. இந்த சமயம் அவருக்கு சொன்னா கண்டிப்பா அவருடைய மனசும் பாதிக்கப்படும். அண்ட் அவரும் போன விஷயத்த முடிக்காம வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ இதனால் அவர் முழுசா போன காரியத்தை முடிச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு வீட்டில் இருக்கிற யாருமே இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. இப்போ யோசிச்சா அம்மா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேசாம நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு. அண்ட் இதுக்கு அடுத்த நாளே அவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போகிறாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குல்ல, அதுதான் இவங்களுடைய குலதெய்வம் கோயிலும். அங்கே போயிட்டு பூசாரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லும் போதும் பூசாரி உடம்புல வந்த இவங்க குலதெய்வம் அன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அண்ட் அங்கே காவலாக இருந்துட்டு இருக்கிறது கருப்பண்ண சாமி தான். அந்த காவலாக இருக்கிற கருப்பண்ண சாமியும் இப்போ யாரை எதிர்த்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேயோ பிசாசோ காத்தோ கருப்போ கிடையாது. அங்கே இருக்கிறதும் ஒரு கடவுள் தான். சொல்ல போனா உன் வீட்டை தேடி உன் வீட்டை சூறையாட வந்தது வர யாருமே இல்லை, சுடுகாட்டு காளி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லும் போதும் இங்க இருக்கிற அம்மா அந்த குடும்பம் எல்லாத்துக்குமே அப்படியே பதறியும் போகுது. நார்மலா பேய்னா குலதெய்வத்தை வச்சு அடிச்சு துரத்திடலாம். ஆனா சுடுகாட்டு காளி அப்படின்னும் போதும் அவங்களும் தெய்வம் தான். அவங்கள எப்படி அனுப்புறது அண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப குடும்பமே முடிச்சிட்டும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் முடிக்க முடியாது. அந்த தெய்வத்தை சுடுகாட்டு காளியை இந்த இடத்துல வர வைக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சரியாக நீங்கள் பண்ணணும். முறைப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ளேருந்து உங்களை விட்டும் போவாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன தடங்கள் இருந்தால் கூட அவங்க கண்டிப்பாக உன் குடும்பத்தையே சூறையாடிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதே சமயம் அப்படியே விட்டுற முடியாதுல்ல, சரி அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க, அதை நாங்கள் பூர்த்தி பண்ணிடுறோம் அப்படின்னு இப்போ குடும்பமே தயாராகவும் இருக்கு. இப்போ இந்த இடத்துல சுடுகாட்டு காளியை வர வைக்கிறாங்க. அப்படி வந்த சுடுகாட்டு காளி யார் மேல இறங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேய் நம்பிக்கையும் இல்லை, கடவுள் நம்பிக்கையும் இல்லை. அன்று குடிச்சிட்டு ஃப்ரெண்டு கூட ஃபன்னா சுத்திட்டு இருந்த அந்த அண்ணன் அவர் மேலதான் இறங்குறாங்க. இறங்குனது மட்டும் இல்லாம அந்த இடத்தையே ரணகலமாக்குறாங்க. அண்ட் யாராலையுமே அவரை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. கடைசியா அங்க இருக்கிற பூசாரி எப்படியோ அவங்க கிட்ட பேசி கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி உங்களுடைய தேவை என்னன்னு சொல்லுங்க, என்ன பிரச்சனை, எதனால இந்த குடும்பத்துக்கிட்ட வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போதும் இப்ப நான் ஒரு பையன் உடம்புல இறங்கி இருக்கேன்ல, இந்த பையன் தேவையில்லாத வேலை பண்ணிருக்கான். அன்னைக்கு இவங்க வீட்டுல இவங்க அப்பா மாலை போடுறாங்கன்னு தெரிஞ்சும் இவங்க நண்பர்கள் கூட குடிச்சு கும்மால் அடிக்கணும் அப்படின்னு ஏன் எல்லைக்குள்ளேயே வந்திருக்கான். அண்ட் நான் எந்த இடத்துல உலாவிட்டு இருந்தனோ அப்படிப்பட்ட ஏன் காட்டுக்குள்ளேயே ஏன் முன்னாடியே குடிக்கிறது கரிசோறு சாப்பிடுறது அப்படின்னு எல்லா அசுத்தமான விஷயங்களும் ஏன் முன்னாடியே பண்ணிட்டு இருந்தான். இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ரொம்ப நாளா நான் கோபத்தோட சுத்திட்டு இருக்கேன். என்ன அந்த இடத்துல யாருமே வணங்குறது கூட பயப்படுறாங்க. அப்படி வணங்காதனாலையும் எனக்கு செய்ய வேண்டிய படையல்
எதுவுமே எனக்கு பண்றதும் இல்லை. இதனாலே கோவத்தோடையும் பசியோடய இருந்துட்டு இருக்கும்போது தான் இந்த பசங்க அந்த இடத்தையும் சரி என்னையும் சரி அவமதிக்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இதுவே எனக்கு ஒரு பெருத்த கோவத்தை ஏற்படுத்திச்சு. இதனாலே இவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தான் இவனை தேடியும் வந்தேன். ஆனா அந்த சமயம் இவங்க வீட்டுல மாலையும் போட்டிருக்காங்க. அப்படி மாலை போட்டதுக்கு அப்புறம் கருப்பண்ணசாமி இவங்களையும் இவங்க வீட்டை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்காரு. அந்த சமயம் என்னால பெருசா உள்ள போக முடியல. ஆனா ஒரு சில சமயம் நான் முயற்சி பண்ணி உள்ள போயும் என்னால எதுவுமே பண்ண முடியல. இது எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம். அண்ட் எல்லாருமே என்னை பார்த்து பயந்தும் போயிடுறாங்க. என்னை யாருமே வணங்கவும் மாட்டாங்க, எனக்கு படையலும் போட மாட்டாங்க. நான் பசியோடையும் கோவத்தோடவும் அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆக்ரோஷமா கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆக்ரோஷமா கத்துறத பார்த்தா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பதறியும் போறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்த இவங்க குலதெய்வமான அங்காளம்மன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, அவன் என் குடும்பத்தை சேர்ந்தவன், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சுடுகாட்டு காளி ரொம்பவே ஆங்காரமா என்னை யார் தடுத்தாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்பவே ஆங்காரமா கத்திட்டு இருக்க. அப்போ அங்காளம்மன் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீயும் சிவனுடைய அவதாரம் தான், நானும் சிவனுடைய அவதாரம் தான், நான் நினைச்சேன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல இப்ப சுடுகாட்டு காளி அவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்போ சுடுகாட்டு காளி அவங்களும் சமரசத்துக்கு வராங்க. சரி இந்த பையனை நான் விடுறேன், இந்த பையனை நான் பிடிச்சதுக்கு காரணம் இவன் அந்த இடத்துல அவமரியாதையா இருந்தான். அண்ட் நானும் ரொம்ப நல்லா பசியோட தான் இருந்தேன். எனக்கு இந்த குடும்பம் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், எனக்கு 8 ஆடு 3 கோழி 1 பன்னி அண்டு 2 மாடு இது எல்லாத்தையுமே பலி கொடுக்கணும். அப்படி பலி கொடுக்குற விஷயம் எங்க பண்ணணும்னா என்னுடைய எல்லையில. இந்த பையன் எந்த இடத்துல வந்து குடிச்சானோ அந்த இடத்துல தான் இந்த விஷயத்த எனக்காக பலி கொடுக்கணும். இதை பண்ணா இவங்க குடும்பம் பிழைக்கும், இல்லைன்னா யாராலுமே இவங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அப்படியே ஓபன் சேலஞ்ச் பண்ற மாதிரி எல்லாருமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்போதைக்கு சுடுகாட்டு காளி இந்த இடத்த விட்டும் போயிடுறாங்க. அங்காளம்மன் இவங்களும் அவ கேட்கிற விஷயத்த நீங்க பண்ணி கொடுங்க, ஏன்னா தப்பு உங்க மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த இடத்த விட்டும் போயிடுறாங்க. இப்போ இந்த குடும்பமே சேர்ந்து எங்க போறாங்கன்னா இவங்க பையன் பாண்டிச்சேரியில ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து குடிச்சிருப்பார்ல அந்த இடத்த நோக்கியும் அந்த ஏரியாவை நோக்கியும் போய்கிட்டும் இருக்காங்க. அப்படி அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த இடத்துல குடிச்ச அண்ணன் இவருக்கும் அந்த நைட்டு எக்ஸாக்டா நம்ம எந்த இடத்துல உட்காந்து இந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னு அவருக்கும் தெரியல. எங்க போறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல ஒரு எரும மாடு அந்த இடத்துலயும் வந்து நிக்குது. அண்ட் அதோட கண்ணெல்லாம் பார்க்கறதுக்கு சிகப்பாவும் இருந்துட்டு இருக்கு. இவங்களை பார்த்து அப்படியே முட்டுற மாதிரி அப்படியே சீரவும் ஆரம்பிக்குது. ஆனா இவங்களை முட்டாம அப்படியே திரும்பி இந்த இடத்த விட்டு வேகமா ஏதோ ஒரு வழியிலையும் ஓடுது. இந்த ஒரு விஷயத்த பார்த்து இவங்களும் என்ன இந்த மாடு விசித்திரமா இருக்கு, கண்ணெல்லாம் சிகப்பா இருக்கு, அண்ட் இவ்வளவு வேகமா அந்த பக்கம் எங்க ஓடுது அப்படின்னு இவங்களும் தற்செயலா அந்த மாடு ஓடன அந்த பாதையில போய் பார்க்கறாங்க. கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல சுடுகாட்டு காளிக்கான ஒரு சிலையும் இருந்துட்டு இருக்கு. அப்படி அந்த சிலையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே கிளியரா புரியுது, இந்த தெய்வம் தான் நம்ம பையன் உடம்புலயே வந்து அந்த நம்ம வீட்டையே சூறையாட பார்த்துருக்கு. அவங்க கேட்ட மாதிரி இந்த இடத்துலயே அந்த பலிகள் எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டும் இருக்காங்க. ஆனா இந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த சுடுகாட்டு காலி இருக்கிற அந்த இடத்த நல்லா சுத்தி பார்க்கறாங்க. அந்த இடம் சாதாரணமான இடம் இல்லை. இந்த மாந்திரிக விஷயம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான் நிறைய பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா அதுக்கேற்ற அந்த மண்டை ஓடு எலும்பு கூட்டு அப்படின்னு அதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணதுக்கான தடயங்கள், பலத்த தடயங்கள் அந்த இடத்த சுத்தி இருக்கிறத பார்த்து இவங்களையும் ஒரு செகண்ட் ஆடி போயிடுறாங்க. இப்ப கடைசியா சுடுகாட்டு காளியை அவங்க எதிர்பார்த்த அந்த ஆடு கோழி பன்னி மாடு இதை எல்லாத்தையுமே வாங்கி இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வராங்க. இது எல்லாத்தையுமே கடன் வாங்கி தான் பண்றாங்க, ஏன்னா குடும்பம் முக்கியம் இல்லை. ஸோ அதனால இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அங்க பலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நடக்கும்போது கரெக்டா மகேஸ்வரி இவங்க அம்மா உடம்புல அங்காளம்மன் அவங்களும் வந்துடுறாங்க. வந்து அவங்க கையாலையும் இங்க இருக்கிற ஆடு கோழி எல்லாத்தையுமே பலி கொடுத்து இந்த பலி எடுத்துக்கோ, இந்த பலியும் எடுத்துக்கோ, இது எடுத்துக்கோ, அது எடுத்துக்கோ அப்படின்னு இங்க இருக்கிற எல்லா விலங்குகளையும் பலி கொடுத்து சுடுகாட்டு காளி அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. பட் பலி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை வச்சு இந்த பையன் இவரை சுத்தி ஒரு வளையமும் போடுறாங்க ரத்தத்தை வச்சு. அண்ட் அப்படியே அந்த ரத்தத்து மேல அங்க இருக்கிற திருநீர் எடுத்து தூவியும் விடுறாங்க. அண்ட் இந்த பையன் இதெல்லாம் பார்த்து அப்படியே கொலை நடுங்கி போன மாதிரி பயத்தோட அந்த இடத்துலயும் கூனி குறுகி உட்காந்து தான் இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டும் இருக்கான். கடைசியா இந்த பலி எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துலயும் அந்த பையன் பயத்துல மயங்கி கீழே விழுந்துடுறான். இதுக்கப்புறம் அங்காளம்மன் இவங்களும்
இந்த குடும்பத்துக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போங்க. ஆனால் இது வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருந்தது கருப்பண்ணசாமி தான், இதுக்கப்புறமா அவனை நல்லபடியாக வழிபடுங்க அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தையே வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ அம்மா இவங்களும் மயக்கம் போட்டுறாங்க, ஏன்னா இவங்க உடம்புல தானே அங்காலம் இருந்தாங்க. எல்லாருமே சேஃபாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த அடுத்த 2 நாளில் மலைக்கு போன குருசாமியான அப்பா அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் வீட்டில் இந்த மாதிரி விஷயம் நடந்தது அப்படின்னு யாருமே அப்பா கிட்ட சொல்லலை. பட் அவர் வீட்டுக்கு வந்த உடனே கேட்குறாரு, வீட்டில் ஏதாச்சும் அசம்பவிதம் எதனா நடந்ததா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே அப்படியே ஒருத்தர் அப்படியே பார்த்து முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களும் நடந்த விஷயத்த சொல்லும்போது, இல்லை இதுக்கான சிம்டம்ஸ் அந்த கோவிலில் இருக்கும்போது எனக்கும் கனவாக வந்தது. யாரோ ஒரு பெண் நாக்கு தொங்க நம்ம வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க, பார்க்கறதுக்கு தெய்வம் மாதிரி வந்தது. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி வயசான ஒருத்தர் நல்லா கம்பீரமாக கையில் கத்தி வச்சுட்டு அவங்கள மிரட்டுற மாதிரியும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்கள துரத்துற மாதிரியும் இருந்திருக்கு. எனக்கு இது எல்லாமே கனவாக தான் வந்தது. நான் அந்த சமயம் உங்களுக்கு ஃபோனும் பண்ணேன், நீங்கள் யாருமே எடுக்கல அப்படின்னு எல்லாருமே கண்டபடி திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நல்லபடியாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பா இவரும் கொஞ்சம் திட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைலேருந்து நம்ம குடும்பம் வெளியில் வந்திருக்கு, ஆனால் இதுக்கு காரணம் எல்லாமே என் பையன் தான் அப்படின்னு. இப்போ அந்த பையன் எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவர் நார்மலாக தான் இருக்காரு. ஆனால் இப்போ கடவுள் நம்பிக்கை பேய் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் இந்த 2 நம்பிக்கையோட தான் இருந்துட்டும் இருக்காரு. அண்ட் நான் பண்ணது தப்பு அப்படின்னு அவரும் மனசார திருந்தி இப்போ நல்லபடியாக வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த குடும்பம் எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லபடியாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்பேற்பட்ட சம்பவம் நம்ம பாண்டிச்சேரியில தான் நடந்திருக்கு. ஸோ இதை தான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட தெளிவாக கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண முயற்சி பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான் மக்களே, சம்பவம் ஓவர். இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட தாட் என்னன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஏதாச்சும் பேய் சம்பவம் நடந்ததுன்னா அதை மறக்காம எனக்கும் ஷேர் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் அப்படியே ஒரு வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய்.